இந்தியாவின் மிகப்பெரிய ஜனநாயக திருவிழா தமிழ்நாட்டில் துவங்கியது. இன்று தமிழ்நாட்டில் வாக்குப்பதிவானது காலை முதல் மிக நீண்ட வரிசையில் நின்று வெயிலையும் பொருட்படுத்தாமல் தமிழகம் முழுவதும் பல்வேறு மாவட்டங்களில் பொதுமக்கள் தங்கள் வாக்கினை செலுத்தி வருகிறார்கள். குறிப்பாக தற்போது 5 மணி நிலவரப்படி 82.24% அளவிற்கு தமிழகத்தின் வாக்குப்பதிவு எண்ணிக்கை உயர்ந்துள்ளது. இது வரலாறு காணாத அளவிற்கு உயர்ந்துள்ளது என்பதை குறிப்பிட்டு கூறலாம். ஏனென்றால் 40-50 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த இலக்கை எட்டியிருப்பது குறிப்பிடத்தக்கது. சென்னை பொறுத்தவரையில் சென்னையின் 81.25% அளவிற்கு வாக்கு எண்ணிக்கை உயர்ந்துள்ளது. இந்த சதவீதம் என்பது கடந்த நாடாளுமன்ற தேர்தலை ஒப்பிடும் போது 3 மடங்கு அதிகம் என குறிப்பிடலாம். அதாவது சென்னை பெரம்பூர் தொகுதியை பொறுத்தவரையில் 86% மேல் வாக்குகள் பதிவாகி உள்ளது. அதற்கு அடுத்தபடியாக சென்னை திருவல்லிக்கேணி தொகுதி 81%, குறிப்பாகவே சென்னையில் 81% மேல் வாக்குகள் பதிவாகியிருப்பது சென்னை வாழ் மக்களின் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் எனமோ இது வரும் வாக்கு எண்ணிக்கையின் போது மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தலாம் என குறிப்பிடப்படுகிறது. குறிப்பாகவே தொடர்ந்து இந்த தேர்தலில் இளைய தலைமுறை அதிக வாக்களித்துள்ளார்கள் என்பது இந்த வாக்குப்பதிவு உயர்ந்ததற்கான காரணம். டிடி தமிழ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ஆருணுடன் செய்தியாளர் கௌதம்.